சில வீட்டுக்குள்ள போகும்போது அந்த வீட்டில் ஒரு பிரகாசம் இருக்கும். வீட்டு மக்களுடைய முகத்தில், அப்பா மீது, அம்மா மீது, பிள்ளைகள் மீது. அது சின்ன வீடா இருக்கலாம், பெரிய வீடா இருக்கலாம், வயசான கப்புலா இருக்கலாம், யங் கப்புலா இருக்கலாம். ஆனா அங்க ஒரு சந்தோஷம், சிரிப்பு, புன்னகை, ஸ்மைல். என்ன ரகசியம்? சில ஹாஸ்பிட்டல் போவோம். அந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம்னா அங்க உள்ள பேஷண்ட்ஸ் மத்தியில் ஒரு பெரிய உற்சாகம், ஹோப், நம்பிக்கை இருக்கும். அது மெட்டர்னிட்டி வார்டா இருக்கலாம், கேன்சர் வார்டா இருக்கலாம். ஆனா அங்க ஒரு ஹோப். என்ன ரகசியம்? சில சர்ச்சுக்கு போறோம். அந்த சர்ச்சுக்கு போனோம்னா அங்க கர்த்தருடைய பிரசன்னத்தை அப்படியே ஃபீல் பண்ண முடியும். காட்ஸ் பவர் மூவர் ஃபீல் பண்ண முடியும். ஹோலி ஸ்பிரிட் ஆபரேட்டர் ஃபீல் பண்ண முடியும். அது கிராம சர்ச்சா இருக்கலாம், சிட்டி சர்ச்சா இருக்கலாம். என்ன ரகசியம்? சிலர் ஊழிய குடுகை, பாஸ்டர்ஸ் மீட், மிஷனரி மீட்ல போய் பார்த்தோம்னா அப்படியே ஒரு உற்சாகம், எந்தூசியாசம் இருக்கும். நாங்க காஞ்சிபுரம் பக்கத்தில் ஒரு வில்லேஜ் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 50 பாஸ்டர்ஸ் எவ்ரி செகண்ட் சண்டே மீட் பண்ணுவாங்க. அவங்களோட ஷேர் பண்ணுவோம், என்கரேஜ் பண்ணுவோம், இதெல்லாம் பண்ணுவோம். ஒரு மீட்டிங் அப்போ ஒரு பாஸ்டருடைய ஒய்ஃப் தன்னுடைய 7 நாள் குழந்தையை தூக்கிட்டு வந்தாங்க. உற்சாகம். அந்த குழந்தையை விட்டு வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, மீட்டிங்கை விடுறதுக்கு மனசு இல்லை. உற்சாகம். என்ன ரகசியம்? எசேக்கியேல் 34 வசனம் 26 பின் பகுதி சொல்லுது, மழையை பெய்ய பண்ணுவே, ஆசீர்வாத மழை பெய்யோ, ஆசீர்வாத மழை பெய்யோ, showers of blessing. அதான் ரகசியம். இன்னைக்கு நீங்க யோசிப்பீங்க, ஏன் என் வீட்டில் அந்த சந்தோஷம் இருக்குல்ல, ஏன் என் வீட்டில் அந்த ஸ்மைல் இல்ல, ஏன் என்னோட வீட்டில் வெளிச்சம் இல்ல? வேதம் சொல்லுது, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய தொழில்ல, நம்முடைய ஊழியத்துல ஆசீர்வாத மழையை பெய்ய பண்ணுகிறார். எங்க கர்த்தர் இந்த ஆசீர்வாத மழையை ஊற்றுறாரோ அந்த வீட்டுல சந்தோஷம். எங்க எந்த ஆஸ்பத்திரியில அநேக ஜபத்தை கேட்டு பரிசுத்த ஆவி அசைவாடுறாரோ அங்க நம்பிக்கை. எந்த சர்ச்சில் ஜபங்கள் ஏறெடுக்கப்படுகிறதோ, எங்க உண்மையா இருக்காங்களோ அங்க விசாலா இன்க்ரீஸ். பாருங்க, இந்த வசனம் சொல்லுது, எசேக்கியேல் 34:26, மலையை பெய்ய பண்ணுவே, I will pour rain. மலையை பெய்ய பண்ணுவேன்ட்டு யாருனால் சொல்ல முடியும்? மீட்டராலஜிஸ்ட், வானிலை விஞ்ஞானிகள் என்ன சொல்வாங்க? மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த காலத்தில் நாங்களாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது இன்னும் ரொம்ப பேக்வர்டா இருக்கும் மீட்டராலஜி. மழை எப்போ பெய்யும்னு சொல்றாங்களோ அப்போ நல்லா தாராளமாக போய் வெளியூர் போகலாம், கண்டிப்பாக மழை பெய்யாதுன்ற அளவுக்கு. இப்போ பரவாயில்ல, கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆச்சு. ஆனால் இன்னமும் யாரும் கான்ஃபிடென்ட்டா மழை பெய்யும் அப்படி சொல்ல முடியாது. நம்முடைய ஆண்டவர் ஒருவரால் தான் சொல்ல முடியும், மழையை பெய்ய பண்ணுவே. இந்த வசனத்தை, இந்த ஆசீர்வாத தீர்க்க தரிசனத்தை கேட்டவுடன் ஜனங்களுக்கு புரியும், இது மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஏன்னா அவங்க என்ன தொழில் பண்ணுவாங்க? விவசாயம் பண்ணுவாங்க, மழை வேணும்.
ஆடு மாடு மேய்ப்பாங்க, மழை பெஞ்சா நல்லா புல் இருக்கும். திராட்சை செடி வளர்ப்பாங்க, திராட்சை ரசம் எடுக்கிறதுக்கு மழை பெஞ்சா நல்லா இருக்கும். ஒலிவ எண்ணெய் எடுப்பாங்க, மழை பெஞ்சா ஒலிவ கன்றுகள் நல்லா இருக்கும், வியாபாரம் நல்லா இருக்கும். எல்லாமே விவசாயம், எல்லாமே நீர் சார்ந்தது. ஆகவே இந்த வார்த்தை வசனத்தை சொல்லும் போது ஜனங்கள் முற்றிலுமாக அழிந்து கொண்டார்கள். அடுத்த வேர்ட் பிக்சர் அவங்க எல்லாத்துக்கும் தெரியும். மழை சைட்லேருந்து வரல, என் நண்பன்ட்டு வரல, என் மாமனார்ட்டு வரல. எங்கிருந்து மழை வருது? ஆண்டவர் வருது. ஹல்லேலூயா. உதாரணமாக மத்தேயு 5ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை பாருங்க. தேவன் நல்லோர் மீதும் தீயோர் மீதும் தம்முடைய மலையை பெய்ய பண்ணுகிறவர். Rain comes from God only. இந்த வசனத்தை கேட்ட உடனே, இந்த ஆசீர்வாத தீர்க்கதரிசனத்தை கேட்ட உடனே ஜனங்களுக்கு நன்றாக புரிந்தது, என்னுடைய வாழ்க்கை தரம், my life in every aspect is going to be blessed. ஆசீர்வாத மலை. இன்னைக்கு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருத்தர் வெளியும் இந்த ஆசீர்வாத மலை பெய்யும். இங்கிலீஷ் பைபிள் பார்த்தோம்னா ரெயின்ஸ் போட்டிருக்கோம். பலவிதமான ஆசீர்வாதங்கள். நான் முதல்ல ஒரு மலையை பற்றி பேச போறேன். இதை பற்றி பேசலாம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அவன் கெட்ட குமாரன், இளைய குமாரன் ஆஸ்திலாம் இழந்துட்டான், சூறை ஆடிட்டான். இப்ப தன் தகப்பனிடம் வருகிறான். இந்த வசனம் சொல்லுது, தகப்பன் இந்த இளைய குமாரன் வரும்போது அவனை கண்டு மனதுருகி ஓடி கழுத்தை தழுவி முத்தமிட்டார். Showers of kisses. அன்பின் மலை. சின்ன சமுதாயம் அன்று. எல்லாருக்கும் தெரியும் இந்த வீட்டில் என்ன நடந்துச்சுன்ட்டு. எல்லாருக்கும் தெரியும் இந்த பையன் போயிட்டான்ட்டு. எல்லாருக்கும் தெரியும் விலையேறப்பட்ட சொத்துக்களை சாதாரண விலையில் வித்துட்டு பணமாக்கிட்டு போய்கிட்டான். எல்லாருக்கும் தெரியும் அங்க போய் எப்படி அசிங்கமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தான், எப்படி எல்லாவற்றையும் இழந்தா, அவனுடைய நிலைமை என்ன. அப்பாவுக்கு தலைகுனிவு, அப்பாவுக்கு உடைந்த உள்ளம், அவமானம். ஆனா மகன் வரும்போது வேதம் சொல்லுது ஓடினான். ஊர்க்காரங்க என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த ஐயாவுக்கு என்னமோ ஆகி போச்சு, இவருக்கு இந்த வயசான காலத்தில் தன்னுடைய தகுதியெல்லாம் நினைக்காம ஓடுறாரு அப்படின்ட்டு. ஓடி போய் கண்டு மனதுருகி ஓடி கழுத்தை தழுவி முத்தமிட்டார். Showers of kisses. அன்பின் மலை. அப்பாவுக்கு நல்லா தெரியும் மகனுக்கு தேவை சாப்பாடு. அப்பாவுக்கு நல்லா தெரியும் மகனுக்கு தேவை ஒரு குளியல், ஒரு புது ட்ரெஸ், இதெல்லாம் தெரியும். ஆனா அப்பாவுக்கு அவர் ரத்தம் சொல்லுச்சு, மகனுக்கு தேவை அன்பு, மகனுக்கு தேவை அன்பு. இந்த கதையை பல முறை கேட்டிருக்கலாம். இது பைபிளில் ஒரு பிரகாசமான ஒரு ஸ்டோரி. இன்னைக்கு இந்த ஸ்டோரி மூலமாக உங்களோடு கர்த்தர் பேச வல்லவராய் இருக்கிறார். அவ்வளவு அழுக்கோட அவனை கட்டி பிடித்து முத்தம் கொடுத்தார் வேதம் சொல்லுது. He accepted his son as he was. இருக்கும் நிலையிலேயே. அதுதான் ஆண்டவருடைய அன்பின் மலையினுடைய விசேஷம். நாம இன்னைக்கு இருக்கிற நிலையில நாம எத்தனையோ தவறுகள் செய்திருக்கலாம், நம் மத்தியில் எத்தனையோ குறைகள் இருக்கலாம், பலவீனங்கள் இருக்கலாம்.
ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கலாம், ஆண்டவர் சொல் கேட்காம இருந்திருக்கலாம். இன்னைக்கு இருக்கிற நிலைமையில ஆண்டவருடைய அன்பின் மழை உங்கள் மீது பெய்கிறது. ரிசீவ் இட். சகேவு பார்த்து சொன்னாரா, சகேவே உன்னுடைய குணத்தை, உன்னுடைய பணத்தை, உன் வாழ்க்கையை சரிப்படுத்து, அப்புறமே உன் வீட்டுக்கு வரேன்னு சொன்னாரா? இல்லை. He accepted Zacchaeus as he was. ஒரு தவறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்ட பெண்ணை அதே சூழ்நிலை பிடிச்சாங்க. பாவம் செய்யறவங்களெல்லாம் ஒரு மலை உண்டு பண்ணாங்க, கல் மலை. எந்த நொடியிலும் கல் மலை அவள் மீது பாடும். தயாரா இருந்தாவ எந்த நொடியில் நடக்க போகுதுன்ட்டு. ஆனா பாவமே செய்யாத ஒருத்தர் அந்த கல் மலையை நிப்பாட்டினார். அவர் நினைச்சிருப்பா, பாவம் செய்யறவங்களே கல் மலைக்கு ரெடியானாங்க, பாவம் செய்யாதவர் எப்படிப்பட்ட ஒரு மலையை மேல பெய்ய பண்ணுவார், அகோரமான நியாய தீர்ப்பு கொடுப்பார். ஆனா ஆண்டவர் கொடுத்தது அன்பின் மலை, ஷவர் ஆஃப் லவ். வேதம் சொல்லுது. அதுக்கு அப்புறமேட்டு என்ன நடந்துச்சு சொல்லல. இனி பாவம் செய்யாது சொல்லி நிப்பாட்டார் இயேசு. ஆனா உங்களுடைய இருதயம் என்ன சொல்லுது? அவருடைய வாழ்க்கை மாறி இருக்குமா? அன்று முதல் மாறி இருக்கும். ஷவர் ஆஃப் லவ் அவருடைய வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றி ஒரு அருமையான பெண்ணாக மாறி இருப்பார். இந்த இளைய குமாரன் என்ன சொன்னா, அப்பா பார்த்து, நான் பாத்திரன் அல்ல அப்படின்னு சொன்னான். அப்பா என்ன சொன்னாரு? நீ பாத்திரன், நீ அதிகாரத்துக்கு நீ பாத்திரன் அப்படின்னு சொல்லி ஒரு மோதிரத்தை போட்டார். நீ கணத்துக்கு நீ பாத்திரன் சொல்லி செருப்ப கொடுத்தார். நீ ஆசீர்வாதத்துக்கு பாத்திரன் என்று சொல்லி கொளுத்த கன்றை சாப்பாடாக செய்து கொடுத்தார். மூத்த குமாரன் வர்றான். வந்த வீட்டில் என்ன சத்தம் கேட்குது? சங்கீத மழை பெய்யுது. இப்ப வீட்டில் அன்பின் மழை முடிஞ்ச பிறகு இப்ப என்ன மழை பெய்யுது சொல்லுங்க? சங்கீத மழை பெய்யுது. வேலைக்காரங்கிட்ட கேட்கிறான், இது என்ன சங்கீத மலைன்ட்டு விஷயத்த கேட்கிறான். அவனுக்கு புரிஞ்சுக்கிறவே முடியல. இப்படிலாம் நடக்குமா? பாருங்க, ஆண்டவர் நம்மை நேசிப்பதை உலகம் அறிந்து கொள்ள முடியாது. ஆமென் சொல்லுங்க. நாம் பாவிலாயிருந்த போது கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார். உலகம் இது புரிஞ்சுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. இந்த ரகசியத்தை நம்ம புரிஞ்சிட்டோம்னா இன்னைக்கு இப்ப பெய்கிற அன்பின் மலை உங்களை வேறாளாக்கும். ஹல்லேலூயா.